அடிக்கடி தலை சுற்றினால் இந்த அறிகுறியாக கூட இருக்கலாம். உடனே செக் பண்ணிடுங்க. அடிக்கடி தலை சுற்றுகிறதா? அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது இரும்பு சத்து குறைபாட்டின் அறிகுறியாகவும் இருக்கலாம். உடலில் இரும்பு சத்து குறைந்தால் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு குறைந்து மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் போகலாம். இதன் காரணமாக அடிக்கடி தலை சுற்றல், அதிக சோர்வு, உடல் பலவீனம் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். எனவே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்தால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ ஆலோசனை பெற்று தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லது. இரும்பு சத்து குறைபாடு நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் அது அயன் டெஃபிஷியன்சி அனீமியா எனப்படும் ரத்த சோகை நிலைக்கு வழிவகுக்கலாம். இந்த நிலையில் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைவதால் உடல் செயல்திறன் குறைந்து பல்வேறு அறிகுறிகள் மெதுவாக வெளிப்பட தொடங்கும். இரும்பு சத்து குறையும் போது முதன்மையான அறிகுறி அதிகமான சோர்வு மற்றும் பலவீனமாகும். சிறிய வேலை செய்தால் கூட உடல் களைப்பாகிவிடும். சிலருக்கு தலை சுற்றல், கண் மங்கல் மற்றும் கவனம் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இது தினசரி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய நிலை. மேலும் முகம் வெளிறுதல், நகங்கள் மெலிதாகி உடைதல், முடி உதிர்தல் போன்ற வெளிப்புற அறிகுறிகளும் காணப்படலாம். சிலருக்கு மூச்சு திணறல் அல்லது இதய துடிப்பு அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது உடலில் ஆக்சிஜன் போதாமையை காட்டும் முக்கிய அறிகுறிகளாகும். குழந்தைகள் மற்றும் இளம் பெண்களில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் வளர்ச்சி மற்றும் கற்றல் திறன் பாதிக்கப்படலாம். கவனம் செலுத்த முடியாமை, படிப்பில் சோர்வு மற்றும் உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் கவனிக்க வேண்டிய நிலையாகும். இரும்பு சத்து குறைபாட்டை சரி செய்ய பச்சை கீரைகள், பேரிச்சம்பழம், மாதுளை, கருப்பு உளுந்து, பருப்பு வகைகள் போன்ற உணவுகளை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் இரும்பு சத்து உடலில் நன்றாக உறிஞ்ச உதவுகிறது. இது உடல் சக்தியை மீட்டெடுக்க உதவுகிறது. இருப்பினும் இந்த அறிகுறிகள் மட்டும் வைத்து தானாக முடிவு செய்யக்கூடாது. நீண்ட கால சோர்வு, உடல் மாற்றங்கள் அல்லது சந்தேகம் இருந்தால் மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம். சரியான உணவு பழக்கம் மற்றும் மருத்துவ ஆலோசனையால் இரும்பு சத்து குறைபாட்டை கட்டுப்படுத்தலாம்.